ஹாய்ச்சு வெல்கம் டு வணக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம அடுப்பில் வச்சுருக்க குக்கரில் காஞ்ச உடனே எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்ட பிறகு தேவையான அளவு வெந்தயம், கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வர்றப்போ நம்ம அதில் நசுக்கி வச்சுருக்க பூண்டு போடணும். அது நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து காயில் நம்ம போட்டிருக்க வெங்காயத்துலேயும் பூண்டுலையும் நல்லா சார அளவுக்கு கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை போட்டு நல்லா காயை வணக்கிக்கலாம். கரு விட்டுறக்கூடாது. அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வணக்கணும். அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு ஒரு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசம் போன உடனே மீன் எடுத்து குழம்புல போட்டுடலாம். குழம்புல போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா மறுபடியும் கொதிச்சுட்டு இருக்கோம். கொதிச்சுட்டு இருக்கும்போது மீனோட பச்சை வாசம் போயிடுச்சான்னு நம்ம மீன் எடுத்து பார்த்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா குழம்பை இறக்கிடலாம். என்னோட மீன் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், குழம்பு இறக்க போகிறேன். சுவையான சூடான மீன் குழம்பு ரெடி. நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.